ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட ஒரு சின்ன தோட்டத்தில் தான் இருக்கேன். தோட்டத்தில் வந்து பாவக்காய் நிறைய காய்ச்சிருச்சு. ஸோ அதனால் பாவக்காய் பறிக்க வந்திருக்கேன். பாவக்காய் பறித்து இன்றைக்கி ஒரு பாவக்காய் ரெசிபி தான் போட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாவக்காய் பறிச்சுட்டு வந்தாச்சு. எனக்கு இவ்வளோ பாவக்காய் கிடச்சிது. இது கண்டிப்பாக எப்படியும் ஒரு 1/2 கிலோ இருக்கும். நான் இன்றைக்கி பாவக்காய் வச்சு ஒரு காரக்குழம்பு ரெசிபி தான் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாவக்காய் வந்து நாங்கள் எதுவும் தனியாக விதைலாம் வாங்கி போடலை. நாங்கள் நம்ம வீட்டுக்கு வாங்கி செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி செஞ்சப்போ அது உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு கழுவி அறிவோம் இல்லையா, அந்த மாதிரி கழுவி அறிஞ்ச தண்ணி அந்த கீழே ஊற்றுனதில் முளைச்ச பாவக்காய் தான் இது. அதிலேருந்து விதையில் வந்த பாவக்காய் தான் இது. எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு பாருங்கள். நம்ம செடியில் ஒரு காய் காய்ச்சி அதை நம்ம எடுத்து சமைக்கணும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குழம்பு செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சு ஒரு மண்கடாய் வச்சுக்கிட்டேன். நான் வந்து இன்றைக்கி குழம்பு நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறேன். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் நல்லா காயட்டும். நல்லா காஞ்சிருச்சு. 2 பாவக்காய் எடுத்து இந்த மாதிரி ரவுண்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு அரிஞ்சு வச்சுருக்கேன். 2 நிமிஷம் பாவக்காவை நல்லா எண்ணெயில் வதக்கியாச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்படி எண்ணெயில் வதக்கிறதுனால பாவக்காயில் உள்ள கசப்புலாம் அந்தளவுக்கு குழம்புல தெரியாது, நல்லாயிருக்கும் குழம்பு. அதனால தான் வதக்குறோம். இப்போ இதே கடாயில் இன்னும் 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது காரக்குழம்புன்றதால எண்ணெய் கொஞ்சம் சேர்க்கலாம், தப்பில்லை. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போது 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் வடகம் சேர்த்துக்கிறேன், குழம்பு தாளிக்கிற வடகம். இதெல்லாம் இப்போது நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 10 பல்லு பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன், அந்த பூண்டையும் சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை. இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். பூண்டு நல்லா வதங்கியாச்சு. இப்போ இந்த சின்ன கப்பில் 3/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 20லேருந்து 30 இருக்கும். அதை சேர்த்து அதையும் வதக்கிக்கிறேன் நல்லா. குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயத்து கூடவே. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயம் வதங்க டைம் ஆகும், டைம் கொடுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ 2 பெரிய சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா குழைய வதங்கியாச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன், என்னோட கார அளவுக்கு. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். நம்ம காரக்குழம்பு வைக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சமாக சாம்பார் பொடி சேர்த்துனா அந்த டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லா மசாலா பொருட்களையும் நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு புளி கரைச்ச தண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணியும் இப்போ சேர்த்துக்கலாம். புளி கரைச்ச தண்ணி சேர்த்து குழம்ப நல்லா கலந்து விட்டுடலாம். புளி கரைச்ச தண்ணியோட நம்மளுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இப்போது ஒரு 2 நிமிஷம் அது நுரக்கட்டி வருது. அந்த டைமில் நம்ம வதக்கி வச்சுருக்க பாவக்காவை இது கூட சேர்த்துக்கலாம். பாவக்காய் சேர்த்து குழம்ப நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
இப்போ புளி கரைச்சலோட பச்சை வாசம், மசாலா தூளோட பச்சை வாசம் எல்லாம் போகட்டும். ஒரு 1/4 மணி நேரம் கழித்து வந்து பார்க்கலாம். அது வரைக்கும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். 1/4 மணி நேரம் கழித்து குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த லாஸ்ட் ஸ்டேஜில் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்து குழம்பை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான பாவக்காய் காரக்குழம்பு ரெடி. இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை காரக்குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.